வணக்கம் நேயர்களே. டீனேஜர்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னா, தொடைப்பகுதிகளில் ஏற்படுற கருமை. இதனால் இது ஏதோ ஒரு வெறும் பியூட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் மாத்திரமே இல்லை. இது மாதிரி கருப்பு ஏற்படுகின்றதுன்னா முக்கியமாக அதற்கு 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று என்னென்னா, இந்த டீனேஜர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த PCOD பிரச்சனை ரொம்ப காமனாக இருக்கும். அவங்க சாப்பிட்ற உணவு வகைகள்னால, 2 டெய்லி ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸுனால், அவங்க படிப்பை பற்றி ஸ்ட்ரெஸ்ஸு, மற்ற ஜாப் விஷயங்களை பற்றி ஸ்ட்ரெஸ், அது மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுனால, இல்லாட்டி அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதால, இந்த மாதிரி ரேடியேஷனால் என்ன ஆகுன்னா அவங்களுக்கு PCOD அது மாதிரி பிரச்சனைகள் வரலாம். இது மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப காமனாகவே வெயிட் ஏறிக்கிட்டே போகும். அந்த வெயிட் ஏறுறதோட ஒரு சைடு எஃபெக்ட் தான் இந்த தொடைகளில் கருமை ஏற்படுகின்றது. அதே மாதிரி இந்த மெனோபாஸ் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மெனோபாஸ் முடிஞ்சவங்களுக்கு இயற்கையாகவே உடம்பு ஏறிக்கிட்டே போகும். எதுவும் சாப்பிட்டாலும் இல்லை நார்மலாக இருந்தாலே அவங்களுக்கு டே பை டே வெயிட் ஏறிக்கிட்டே போகும். அந்த ஏறுகிற வெயிட்னாலையும் கூட சாஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாஸ்தி நடக்கிறதால அந்த தொடை பகுதிகள் உரசிக்கொள்வதாலேயும் அது மாதிரி கருப்பு திட்டு மாதிரி ஏற்படலாம். 2வது, சரியான ஹைஜீன் இல்லாததால் இது மாதிரி கருப்பு திட்டு ஏற்படலாம். சரியான ஹைஜீன் என்னென்னா, நிறைய பேர் இன்னர் கார்மெண்ட்ஸ் அவங்க கேர்ஃபுல்லாக துவைக்காமல் வாஷிங் மிஷினில் போட்டுறது, இல்லை வேலைக்காரவங்கக்கிட்ட துவைக்க போடுறது அப்படின்னு போடுவாங்க. அது மாதிரி டைமில் நீங்கள் இந்த சோப்பு போட்டு ஒரு டிட்டர்ஜெண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த டிட்டர்ஜெண்ட் கம்ப்ளீட்டாக அலசுகிற மாதிரி அவங்கள அதை துவைக்க சொல்லணும். நிறைய தடவை சரியான அலசாத பட்சத்தில் அதில் டிட்டர்ஜென்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் உங்கள் ஸ்கின் ரியாக்ட் ஆகும். எஸ்பெஷலி இந்த தொடைப்பக்கம் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் ரொம்பவே சென்சிட்டிவான ஸ்கின். ஸோ இது மாதிரியான டிட்டர்ஜென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரின் சோப்பு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு பார் சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் அதிகமான டிட்டர்ஜென்ட் பேஸ் இருக்கும். சோடியம் லாரைல் சல்ஃபேட் என்று சொல்லப்படுகின்ற டிட்டர்ஜென்ட் பேஸ் இருக்கும். அதுக்கு இந்த ஸ்கின் ரியாக்ட் ஆகி கருப்பாக ஸ்கின் ஆகலாம், அந்த இடத்துல ஸ்கின் திக்காகலாம். 3வது என்னென்னா, ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அந்த இடத்துல கருமை அதிகமாகலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எப்படி ஆகுன்னா, நார்மலி நிறைய லேடிஸ் புடவை கட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லை டைட்டாக ஜீன்ஸ் ஏதாவது போட்டுட்ருப்பாங்க, 8 மணி நேரம் இது மாதிரி ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி டைமில் அதிகப்படியான வியர்வை ப்ளஸ் சூடு, இதனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரலாம். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப மைல்டாக தான் இருக்குன்னா அவங்களுக்கு வெறும் கருப்பு தான் இருக்குமே ஒழிய வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தோல் தடித்து போகிறது, சின்ன சின்ன கட்டிகள் உண்டாவது, அரிப்பு உண்டாவது, அது மாதிரியாக இருக்கும். நிறைய பேருக்கு ஃப்ளேக்கி ஸ்கின் மாதிரி இருக்கும், அதாவது லைட்டாக சொரிஞ்சாலே ஸ்கின் செதிலாக உதிரும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளில் அந்த இது கொண்டு போய் விடலாம். ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், உங்களோட PCODயோ இல்லை வேறு ஏதாவது தைராய்டு ஹார்மோன் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சமாளிக்க, அந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் வெயிட்டில் 20% வெயிட்டு குறைஞ்சிடணும். ஒருவேளை நீங்கள் ஒரு 5'4" ஹைட் இருக்கிற ஒரு லேடி அப்படின்னு வச்சிங்களேன், உங்களோட வெயிட் ஐடியலி 55லேருந்து 62 கிலோக்குள்ளே தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒரு 68 கிலோ இருக்கீங்க, ஒரு 70 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அதிகப்படியான வெயிட் உங்களுக்கு 8 கிலோ அதிகப்படியான வெயிட் இருக்கீங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு 10% வெயிட்டு குறைச்சாலே அந்த தொடையில் இருக்கிற கருப்பு மறைய ஆரம்பிச்சிடும். நார்மலி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஆயுர்வேதத்தில் அருமையான ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு. உதாரணத்திற்கு ஜஸ்ட் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணாலே அது ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கலாக ஒர்க் பண்ணும். கோகனட் ஆயில்னால் ஏதோ நம்ம கடையில் வாங்குகிற கோகனட் ஆயில் கிடையாது. நீங்கள் செக்கல் ஆட்டின தரமான தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதை அப்ளை பண்ணலாம். டெய்லியே நீங்கள் ஒரு தேங்காய் எண்ணெய், சப்போஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸை மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் இந்த தொடைப்பகுதிகளில் தடவிட்டு வரலாம். எலுமிச்சம்பழம்ன்றது இட்ஸ் அ நேச்சுரல் ப்ளீச்சர். ஸோ இது மாதிரியான ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஆன்டி ஃபங்கல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த தொடையின் கருப்பு மறைய ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஃபஸ்ட் டிகிரி, அதாவது ரொம்ப மைல்டாக கருப்பு இருந்தால் இது மாதிரி தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கலந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லை அதை விட ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் அரிப்பு அப்பப்போ ஏற்படுறதுன்னா ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கிற சிந்தூரி அப்படிங்கிற ஒரு ஆயின்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சில வித மிருத்தாரசிங்கி அண்டு தேன்மெழுகு கலந்து செய்யப்பட்ட ஒரு
ஆயின்மெண்ட் இதை வந்து தேங்காய் எண்ணெயோடு கலந்து போடலாம். இதனால் அந்த கருமையில் ஏற்படுற சின்ன சின்ன கட்டிகள், அரிப்பு இதெல்லாமே கிளியராக நீங்கிடும். ஒரு வாரம் யூஸ் பண்ணாலே ஒரு 80% கருப்புத்தன்மை குறைஞ்சிரும். தோல் கூட வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு தொட்டாலே ஒரு சொரசொரப்பாக இருக்கும், அந்த சொரசொரப்பு தன்மை எல்லாம் நீங்கும். ஸோ தொடை கருப்பு நீங்கள் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஒன்று நீங்கள் வெயிட்டை ஒரு 10% அளவுக்காவது குறைக்கணும். 2வது ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். 3வது ஃபங்கஸ் ஏதாவது இருந்தால் ஆன்டி ஃபங்கல் மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 4வது உங்களுடைய உள்ளாடைவுகளை சரியாக அலசி துவைத்து உலர்த்த வேண்டும். இதை 4ம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும்.